தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஓசையா புத்தகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 4 முதல் ஆண்டவர் இப்படியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொழிவு ஒளிவம் பரப்போல் இருக்கும், லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள், திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் என்று அங்கு அடிமைத்தலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார் என்பதை வாக்குறுதியாக இங்கு ஓசையா இறைவாக்கினர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் எப்படி இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரோ, புதிய வாழ்வை பெற்றுக் கொடுக்க இருக்கிறாரோ, ஆசீர்வாதங்களை தர இருக்கிறாரோ, அதே போல தவக்காலத்தில் நம்முடைய வெறுமை உணர்வுகள், நம்முடைய காலியான பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட இருக்கிறது. நம்முடைய ஜெபம், நாம் மேற்கொள்ளக்கூடிய தவம், அதே போல தர்ம காரியங்கள் எல்லாமே நமக்கு ஆண்டவருடைய அருளை, இரக்கத்தை, ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட போகிறோம். நம்முடைய வாழ்வு திராட்சை செடி போல இறைவாக்கு ஓசையா குறிப்பிடுவது போல செழிப்பான ஒரு வாழ்க்கை பெற போகிறோம், தலை தோங்க போகிறோம், ஆண்டு நிழலில் நாம் குடியிருக்க போகிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொழிவு ஒளிவ மரம் போல் இருக்கும் என்று சொல்கிறான். ஆகவே நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆண்டவர் நமக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக உருமாற்ற போகிறாரு. ஆகவே இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் ஒவ்வொருவருமே கூடி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு, ஆண்டவரே இயேசுவே, இதோ அடிமைத்தனத்திலிருந்து, தவறான பாதையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக, ஆண்டவரே இயேசுவின் நறுமணம் பரப்பக்கூடிய உன்னதமான வாழ்வை எங்களுக்கு தர இருக்கக்கூடிய ஒரு மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தூய ஆவியானவரே என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
இது நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் வல்லவர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய நமக்கெல்லாம் மனித ஆற்றல் இருக்கிறது, நமக்கெல்லாம் திறமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு பெத்தெடுத்தவங்களே பிள்ளைகளுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்கிறாங்க. உடன் பிறந்தவர்கள் அப்படி நல்லவங்களை போல் நடிச்சவங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் நமக்கு எப்போதுமே வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுள், நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொள்ளக்கூடிய கடவுள். இந்த ஆண்டவர்கிட்ட வல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பவுல் ரோமர்கள் 10:12 இறை வார்த்தை 1-2 குறிப்பிடுகிறார். அதாவது கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களையே நீங்கள் படையுங்கள். இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய சடங்குகள் அல்லது நம்முடைய எல்லா விதமான பக்தி முயற்சிகளும் வெறுமனை சடங்குகளாக மாறி போகின்றன. நம்முடைய உள்ளம் ஒன்று, நம்முடைய வழிபாடு ஒன்று, வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது. இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ தூய உள்ளத்தோடு என்னேற்ற வா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு வளமான வாழ்வை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவரே இயேசுவே, பரிசுத்த உள்ளத்தோடுமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, பணிந்து குனிந்துமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே ஆராதனைக்குரியவர், துதியின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுளை ஆராதிப்போமா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்பிக்கையோடு உங்களுடைய எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்களும் நினைத்து இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு வல்லவராக இருந்திருக்கிறார், நல்லவராக இருந்திருக்கிறார், தூயவராக இருந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட, இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நீர் எனக்கு உம்முடைய வல்ல செயல்களினால், உம்முடைய ஆற்றலினால் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, தூய உள்ளத்தோடுமை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, இதோ உயிருள்ள பலியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உடைய ஆண்டவர்கிட்ட உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இது உன்னதமான நேரம். ஆண்டவர் நம்மீது கடந்து வருகிற நேரம், நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்மை பலப்படுத்துகிற நேரம், நமக்கு புதிய வாக்குறுதிகளை கொடுக்கிற நேரம். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு, அடிமைத்தலையில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல புதிய ஆசீர்வாதங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். ஆகவே இந்த வேளையில உன்னுடைய பற்றுறுதியை நானே சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், நம்மீது அவர் கொண்டிருக்கூடிய சினத்தை எல்லாம் அப்புறப்படுத்தும் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், லீலி மலர் போல் பூத்து குலுங்குவார் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே நறுமணம் வீசக்கூடிய பிள்ளைகளாக,
இது நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அப்படியே ஆண்டவர் அப்படியே ஆராதிப்போமா? எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி அப்படியே துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ எங்களுடைய பற்றுறுதிமையெல்லாம் சுகமாக்குவேன் என்று சொன்னீரே. இதை என்னுடைய அவநம்பிக்கையெல்லாம் போக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. தளர்ந்து போன நேரங்களில் எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு வளமான வாழ்வை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே. இதை எங்களுடைய வாழ்வின் நறுமணம் வீசக்கூடிய உன்னதமான வாழ்வாக நீர் உருமாற்றுகிற உங்களுடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இது எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்களில், நெருக்கடிகளில், உபத்திரவத்தில், வேதனையில் ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களோடு உடனிருந்து பயணிப்பதற்காக ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய மாறாத பேரன்பை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மீது இருக்கக்கூடிய சின்னத்தை எல்லாம் ஆண்டவரே அப்புறப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இதோ திராட்சை செடி போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னீரே. இதோ கோதுமையை போல நாங்கள் தலை தூங்கும் என்று சொன்னீரே. அன்பு தகப்பனே, இதோ கடந்த நாட்கள்ல நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. இதோ ஒசேயா இறைவாக்குன்னு சொல்வது போல, அவன் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள், கோதுமை போல் தலை தோங்குவார்கள், திராட்சை கொடி போல் கொடி செழிப்படைவார்கள், லெபனோனின் திராட்சை ரசம் போல அவர்கள் புகழ் விளங்கும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த வேளையில நமக்கு பல்வேறு விதமான தடைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நமக்கு சூழ்ச்சிகள் இருக்கலாம். இந்த ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அப்படியே இழந்து போன புகழை ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்படியே ஒப்புக் கொடுங்க மக்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன புகழ், அதிகாரம், அதே போல தொழில் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஆண்டவர் புதுப்படைப்பாக புதுப்பள்ளிவு செய்யக்கூடியவராக நமக்கு வந்து இருக்கிறார். எப்படி அந்த ஒளிவை எண்ணெய் போல அதனுடைய அழகு வந்து புதிதாக பொழிவரும் என்று ஆண்டவர் சொல்றாரோ, அதே போல இந்த நேரத்தில் நாமும் ஒளிவ மரம் போல இருக்கணும். புதிய பொழிவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கணும். ஆகவே இந்த வேளையில ஆண்டவர் அப்படி ஒப்புக் கொடுங்க. அதோ ஆண்டவர் சொல்றாரு, தேவதாரு மரம் போன்றவன், உன் கனியெல்லாம் என்னிடம் இருந்தே வரும் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் ஒப்புக் கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதா? எது உங்களை அப்படியே அழுத்தது? ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இதோ தேவதார் மரம் போல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க மக்களே. இதோ என்னிடமிருந்தே எல்லா கனிகளும் வருகின்றன என்று சொல்றாரு. ஆகவே திராட்சை செடி போல நம்ம வந்து செழிப்புள்ளதாக இருக்கணுமா? நம்முடைய வாழ்வு அப்படியே கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணுமா? இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. என்னென்ன தடைகள் நீங்க சந்திக்கிறீங்க? உடல் சார்ந்த பிரச்சனைகளா, மனம் சார்ந்த பிரச்சனைகளா, அல்லது பொருளாதாரம் சார்ந்த தடைகளா, நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லையா, நல்ல வருமானம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. இதோ ஆண்டவர் ஒளிவு மரம் போல உங்களை வந்து உயர்த்த போறாரு. உங்களுக்கு புதிய பொழிவினை வந்து கொடுக்க இருக்கிறாரு. ஆகவே இந்த ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் நடப்பட்டு இருக்கிறோம். இப்போ மட்டுமல்ல, முதிர் வயதிலும் கனிதரக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் அப்படிங்கிறத திருப்பாடல் 92 வந்து இறைவார்த்தை 13 மற்றும் 14 வாசிக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில ஒப்புக்கொடுங்க மக்களே. நீங்க நம்பிக்கையோட கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நமக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீங்க நிறைய போராட்டங்களை சந்திக்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, எனக்கு வயது வந்துருச்சு, எனக்கு கல்யாணம் நடக்கலை, வரன்லாம் வருது, வரலாம் அப்படியே தட்டிக்கிட்டே போகுது ஆண்டவரே. அதே போல கரு அப்படியே தங்குது ஆண்டவரே. ஆனா 2 மாசத்துல, 1 வாரத்துல, 3 மாசத்துல அப்படியே கரு இயல்பாக வந்து கரைந்து போகிறது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என்னப்பா செய்யறது ஆண்டவரே? நான் எங்கப்பா போவேன்? நான் யாருக்கிட்டப்பா போவேன்? எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ குழப்பத்தில் இருக்கிறீங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க மக்களே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையை நான் வந்து என்னுடைய இல்லத்துல வந்திருக்கிற, நீ நடப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்வு அப்படியே கோதுமை செடியை போல அப்படியே தலை தோங்கும் என்று சொல்றாரு. அதே போல நீ இழந்து போன அழகை புதிதாக பொலிவரை செய்ய என்று இந்த ஆண்டவர் வந்து குறிப்பிடுகிறாரு. அது மட்டுமல்ல, லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேறொன்று நிற்பான். ஆகவே நீ கவலைப்படாதீங்க மக்களே. உங்க வாழ்க்கையை அப்புறப்படுத்த நிறைய பேர் திட்டமிடலாம், நிறைய சூழ்ச்சிகள் அப்படியே தடைகள் வரலாம். எப்படா நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு,
நீ வேரூன்றி நிற்பாய் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவரிடத்துல நம்முடைய நம்பிக்கை வந்து வைத்திருக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு வளமான வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு மக்களே. ஒப்புக்கொண்டுங்க மக்களே. ஆகவே நீங்க அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நாடோடியா தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? உசுரை காப்பாத்த மனுஷனுக்கு பயந்து கடன் நெருக்கடியினால, பொருளாதார நெருக்கடியினால, ஐயோ இவங்க பார்த்துருவாங்களோ அவங்க பார்த்துருவாங்களோ, கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து பயந்து நடுங்குறீங்களா? கவலைப்படாதீங்க மக்களே, கவலைப்படாதீங்க மக்களே. ஆண்டவர் இதோ இன்றைக்கு உங்களை நிலை பெயர செய்து கொண்டிருக்கிறார், நிலைத்து நிற்க செய்து கொண்டிருக்கிறார். லெபனோனின் மரம் போல உங்களை வந்து வேறொன்று செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் ஒப்புக்கொண்டுங்க மக்களே. இதோ எல்லா தடைகளும் மாறும், பாரங்களும் விலகும், இதோ எல்லா விதமான கலக்கங்களும் மாறும். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த உன்னதமான நாளில் உடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து நம்முடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தி வருவதற்காக நன்றி, எங்களோடு தங்குவதற்காக நன்றி. அன்பு ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்திக்கிறோம்ப்பா. உறவு சார்ந்த சிக்கல்கள் ஆண்டவரே, கணவனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, உலக நாடுகளை குறித்த கவலை ஆண்டவரே. இது பொருளாதார வீக்கம் ஒருபுறம், அன்பு ஆண்டவரே, உலக நாடுகளுக்குள்ளாய் சண்டைகள், போர்கள், வன்முறைகள் ஆண்டவரே. இதோ உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரே ஒரு காரணத்தினால் இப்படிப்பட்ட வன்முறைகளும் அழிவுகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, உலக நாடுகளுக்குள்ளாய் ஏற்படக்கூடிய எல்லா சண்டைகளும் சச்சரவுகளையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலைவாச உயர்வு அன்பு தகப்பனே, இதோ பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிக்குள்ளாய் மக்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. இந்த நேரத்துல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இப்படிப்பட்ட இந்த வேளையில நம்முடைய கரத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிரந்தர வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே. பயந்து பயந்து ஓடுறோம் ஆண்டவரே, எங்க போறதுன்னு தெரியல, மனுஷனுக்கு பயந்து ஓடுறான், நிம்மதி இல்ல ஆண்டவரே. ஒரு விதமான வெறுமை உணர்வு எங்களுக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே. போராட்டம், கலக்கம் எல்லாம் எங்களை அப்படியே வருத்தி கொண்டு இருக்கிறது தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த வேளையில எப்படி லெபனோனின் வேறொன்று சிறன்று சொன்னீரோ, அதே போல என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிலைத்து நிற்க செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிரந்தர வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே. இதோ நல்ல வருமானத்தை கொடுப்பீராக. செய்யக்கூடிய தொழில எந்த நஷ்டமும் வராம ஆண்டவரே நல்ல வருமானத்தை கொடுத்து, தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய புகழை நீர் பரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது நறுமணம் வீசும் பலியாக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது ஓசையா புத்தகம் அதிகாரம் 14 இப்படியாக வாசிக்கிறோம். அவனுடைய அதிகாரம் 14 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய கிளைகள் பரவும், விரிந்து பரவும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள் விரிந்து பரவணும் ஆண்டவரே. இன்னும் கிளைகள், நிறைய இடங்களில் கிளைகளை தோன்று செய்யணும் ஆண்டவரே. நல்ல வருமானத்தை தாங்கப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்தோ திராட்சை கொடி போல செழிப்படையணும் ஆண்டவரே. கோதுமை போல தலை தோங்க வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, லீலி மலர் போல் மலர்வான், லெபனோன் மரம் போல் வேறொன்று நிற்பான், இதோ நறுமணம் வீசுவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையில என் பிள்ளைகள் யாரெல்லாம் ஆராதனையில பங்கெடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் நறுமணம் வீசக்கூடிய ஒன்றாக இருக்கணும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மாறணும், காயங்கள் மாறணும் ஆண்டவரே. காட்டிக் கொடுக்கப்பட்ட நிலைகள் மாறணும், பொல்லாப்புகள் விலகணும் ஆண்டவரே. தெய்வமே, இதோ என் பிள்ளைகளுடைய வாழ்வு கோதுமையை போல தலை தோங்க வேண்டும் ஆண்டவரே. திராட்சை கொடி போல செழித்தோங்க வேண்டும் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் அணுகாதபடி நம்முடைய தூதர்களை கொண்டு என் பிள்ளைகளை காத்து வழிநடத்திடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் பல நேரங்களில் நம்முடைய கட்டளைகளை எல்லாம் மீறி நடந்திருக்கிறோம் அப்பா. எங்களை பழி வாங்காதீங்க ஆண்டவரே. நீங்கள் இரக்கமுள்ள கடவுள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அறிவு தெளிவோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, புத்தி கூர்மையோடு நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஒன்றை நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த மறைநூல் அறிஞர் எப்படி அறிவு தெளிவோடு பேசினாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உணர்ச்சி வசப்படாம, உணர்ச்சிகளால் தூண்டி எழுப்பப்படாம, அன்பு ஆண்டவரே,
இதோ நாங்கள் அறிவு தெளிவோடு செயலாற்ற எங்களுக்கு தேவையான ஆவியானவரை நிறைவாய் தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுங்க மக்களே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அறிவு தெளிவோடு நாம செயல்படணும் ஆண்டவரே. இது பவுலுடையார் தெசலோனிக்கர்களின் முதல் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21 சொல்றது போல, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லவற்றை பற்றி கொள்ளுங்கள், தீமை எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொன்னீரே. அன்பாண்டவரே, இதோ இந்த தவ நாட்கள்ல நாங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அன்பாண்டவரே இதோ நாங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட, ஞானமுள்ள பிள்ளைகளாக வாழ உம்முடைய நெறி சிறந்தது, உம்முடைய ஞானம் சிறந்தது என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் பற்றி கொண்டு வாழ வேண்டிய அருளை ஆசிரை எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் எல்கையிலேயே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா விதமான காரியங்களை நிறைய கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நறுமணத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோமாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மறைநூலறிஞர் இயேசு கிட்ட கேள்வி கேட்குறாரு. முதன்மையான கட்டளை எது? ஆண்டு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. அதை கடந்து இங்கே அந்த மறைநூலறிஞர் ஆண்டவர்கிட்ட அறிவு தெளிவோடு வந்து பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறிவு தெளிவோடு பேசுகிறதுனால நிறையாட்சி என்று தொலையில்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த தவ காலத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த மறைநூல் அறிஞர் கடவுளுடைய கட்டளைகளை குறித்து அறிவு தெளிவோடு விழிப்போடு இருக்கிறாரோ, அதே போல் நாமும் கடவுளுடைய இரக்கத்தை குறித்து, கடவுளுடைய கட்டளைகளை குறித்து, அவருடைய பேரன்பை குறித்து விழிப்புள்ள பிள்ளைகளாக, அறிவு தெளிவுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம வந்து வாழணும். ஆக பல நேரங்களில் உணர்ச்சி வசப்படுறோம், கத்துறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தெல்லாம் வேண்டாம், உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கொஞ்சம் ஞானத்தோட அறிவு தெளிவோட உங்களுடைய வாழ்க்கையை அணுகுங்க, நான் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகவே இந்த தவ காலத்தில் ஆண்டவரே, உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவு தெளிவோடு ஞானத்தோடு எப்படி ஊதாரி மைந்தன் அறிவு தெளிவு பெற்றவனாக உம்மை அணுகி வந்தானோ, அதே போல் நாங்களும் உம்மை அணுகி வர எங்களுக்கு தேவையான அந்த சூழலையும் அந்த ஞானத்தையும் தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பலியில் நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவினை பெறுவான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்து என் சினம் தடிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி பொழி இருப்பேன். அவன் லீலி போல் மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொழிவும் ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடம் இருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுபவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81 பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினே. உன் கைகளை கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன்.
மெரிவாவின் நீரூற்று அருகில் நான் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பெரும்பாலான நேரங்களில் 2 விதங்களில் செயல்படுறாங்க. ஒன்று, உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடிய தருணங்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கின்ற பொழுது அறிவை பயன்படுத்தி ஞானத்தோடு செயல்படக்கூடிய தருணங்கள். நிறைய நேரங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? நாம் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுபூர்வமாக நாம் அப்படியே உணர்வுகளால் தூண்டி எழுப்பப்பட்டு நம்ம தவறான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். இப்போ தற்கொலை பண்ணுறாங்க. ஏன் தற்கொலை பண்ணுறாங்க? கடன் நெருக்கடி இருக்கலாம், அல்லது தாங்க முடியாத வலி வேதனை இருக்கலாம். அப்படி வலிகள் வேதனைகள் இருக்கிறப்ப, என்னால் தாங்கவே முடியலப்பா, உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த வலியில் வேதனை இருக்கிறதுக்கு செத்து போகிறதே மேல் அப்படின்னு அவங்க தவறான முடிவு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறாங்க. திடீர்னு மருந்தை குடிக்கிறாங்க, அல்லது தூக்கு போடக்கூடிய ஒரு சூழல். அப்போ வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஒருவேளை யாராவது அந்த நேரத்தில் காப்பாற்றினாங்க அப்படின்னா அவங்க
அப்படியே உயிருக்கு போராடக்கூடியதை நாம் நம்முடைய உறவுகளுடைய வாழ்க்கையில், நமக்கு தெரிந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது உணர்ச்சி வசப்படக்கூடியது இது வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தலைவன், ஒரு கட்சியினுடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு, மக்களை தூண்டி எழுப்புறாரு அப்படின்னா அங்கே அவர் செய்யக்கூடிய காரியம் அந்த மக்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பி ஒரு எதிர்மறையான விளைவுகளுக்கு வந்து தள்ளக்கூடியதை அல்லது வழிநடத்தக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். இது வெறுமனே இந்த உலகு சார்ந்த காரியங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக சார்ந்த காரியங்களுக்கும் நாம் நிறைய நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகமும் அதே போல் நற்செய்தி வாசகமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான உன்னதமான பாடம், சிந்தனை என்ன அப்படின்னா, அப்பா நீங்கள் கடவுளை உணர்ச்சி வசப்பட்டு தேடாதீங்க, மாறாக அறிவுபூர்வமாக நம்பிக்கையோடு தேடுங்க என்பதை ஆண்டவர் நமக்கு முன்வைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் அதில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஓசியா அதிகாரம் 14, அங்கே இஸ்ரேல் மக்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அந்த வேதனைகள்லாம் என்ன காரணம்? என் கடவுள் எனக்கு பதில் கொடுக்கல, அல்லது பக்கத்து கடவுள் அல்லது பக்கத்து நாட்டு தெய்வங்கள் வந்து கொஞ்சம் ஈர்ப்புடையதாக இருக்கிறது, அப்போ அந்த கடவுளுடைய வழிபாடுகள் கொஞ்சம் ஈர்க்கும் தன்மையை கொண்டு இருக்கிறது, அப்போ அதில் வழிபட்டோம் அப்படின்னா பரவச நிலை அடைகிறேன் என்கிற ஒரு தவறான போக்கு அல்லது அந்த உணர்வுபூர்வமான சிந்தனைகள் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, வேற்று தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அப்படி வேற்று தெய்வங்களை வழிபடுறதுனால அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா? இல்லை, நிம்மதியாக இல்லை. அதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேலே உன் கடவுளாய் ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய், இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தீவினை எல்லாத்தையும் அகற்றிடு, நன்மையானதை ஏற்றுக்கொள், நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டுமாக இஸ்ரேல் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் இறுதியில் சொல்கிறாரு, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ கடவுள் என்பவர் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ எனக்கு இப்போ ஜெபிக்கிற மனநிலை இருக்கிறது, நாளைக்கு என்னால் ஜெபிக்க முடியாது, தொடர்ந்து என்னால் ஜெபிக்க முடியாது, ஆனால் இன்னைக்கு எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த சூழல் எனக்கு அந்த மூடு எனக்கு வந்து இருக்கிறது, மனநிலை எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு கை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஜெபிப்பது, அது கடவுளை தேடுவது உண்மையான தேடல் அல்ல. மாறாக நம்ம இறைவார்த்தையை வாசிக்கிறோம், இறைவார்த்தையை வாசித்து அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்வை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்து இந்த இறைவார்த்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்வோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்துகிறது, இதுதான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வியல் பாடமாக உருமாற்ற வேண்டும் என்பதை இன்றைய நாளில், அதிலும் குறிப்பாக தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றான். பிரியமானவர்களே, நம்ம ஊதாரி மைதன் நிகழ்வில் பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த ஓமையில் அந்த இளைய மகன் வந்து மனம் திரும்புகிறார். மனம் திருந்த உடனே அறிவு தெளிந்தவராய் என்கிற அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கும். அப்போ உணர்ச்சி வசப்படுறான், அவனுக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, அப்பா கிட்ட தன்னோட சரிபாதி பிரிச்சுட்டோமே, சரிபாதி பிரிச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் உணர்ச்சி வசப்பட்டு அறிவு இல்லாமல் புத்தி இல்லாமல் சரி அப்பா கிட்ட சொத்துக்களை பிரிச்சுட்டு வந்துட்டோம், அதை வந்து முறைப்படி நம்ம என்ன செய்யணும், எதாவது முதலீடு பண்ணணும், ஏதாவது விவசாயம் பண்ணணும், அல்லது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வந்து திட்டமிடாமல் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு தாறுமாறாக தன்னுடைய சொத்துக்களை வந்து செலவழிக்கின்றான். அப்படி செலவழிக்கிறதுனால அவனுக்குள் ஏற்படக்கூடிய, அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன், அதாவது இறுதி கட்டத்தில் அவன் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அவன் ஞானம் அடைகின்றான், புத்தியை பெற்றுக்கொள்கின்றான், சீர்தூக்கி பார்க்கிறான், அறிவு தெளிந்தவனாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் என் அப்பா கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி மனம் மாறுகிறான். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் பல நேரம், ஆன்மீக வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருகிறது. பிரிஞ்சு போகிறோம், திருமணமாகி 2 மாதங்கள் 3 மாதங்களுக்குள்ள வந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை. என்ன காரணம்?
அது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுறோம், உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு இவன் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் அப்படியே முறித்து கொள்ளக்கூடிய, உறவை முறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அப்போ உணர்ச்சிகளால் தூண்டப்படக்கூடாது, மாறாக இவர் இப்படி செய்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூளையை நாம் பயன்படுத்தணும். இன்றைக்கு மக்கள் ஏன் பல நேரங்கள் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, நம்முடைய சமயத்தில் இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கையில் வளர்வதற்கான காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, உணர்ச்சி வசப்படுறோம். யாராவது ஒன்று சொல்லிடுறாங்க, உன் வீட்டில் அது இருக்கிறது, உன் குடும்பத்தில் அப்படி நடக்கும், உன் பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யாராவது ஒன்று சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தைகளை நம்புகிறோம், கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, இவர் சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா, ஒருவேளை அப்படி இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்றது என்று அறிவுபூர்வமாக ஞானத்தோடு நம்ம செயல்படுறது இல்லை. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அவர் சொல்றதா வேத வாக்கு என்கிற ஒரு மனநிலையில இன்றைக்கு நிறைய பேர் கடவுளை அணுகுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானத்தோடு செயல்படு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்துல நம்ம பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகா அங்க மறைநூல் அறிஞர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, எப்பா திருச்சட்டங்கள் அனைத்து முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அப்ப ஆண்டு ரொம்ப அழகா 2 கட்டளைகளை மேற்கோள் காட்டுறார். அப்போ இந்த திருச்சட்ட அறிஞர் சொல்றார், மறைநூல் அறிஞர் சொல்றாரு பாருங்க, நன்று போதகரே, கடவுள் ஒருவரை அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு கொள்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று குறிப்பிடுகிறார். அப்போ அன்பு இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒன்று, அது ஒரு உணர்வு. அப்போ அந்த உணர்வை என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த உணர்வு அது உணர்ச்சி சரிங்களா, அது என்ன பண்றோம், இன்றைக்கு பல நேரங்களில் தவறாக நம்ம கையாளுகின்றோம். என் மேல உன் மேல நான் அன்பு காட்டுறேன்ல, எனக்கு இப்படிதான் பதில் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அன்பை நம்ம இன்றைக்கு தவறாக கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்துல அல்லது ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த மகன், இந்த மறைநூல் அறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அன்பு என்பது வெறுமனே உணர்வு அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, உணர்ச்சி அல்ல, மாறாக அதை கடந்து அது செயலுக்கு போகணும். அந்த அன்பு எதை விட மேலானது அப்படின்னா, பலிகளை விட மேலானது என்று அவன் அறிந்திருக்கின்றான். அப்போ இந்த நிகழ்வை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்டு இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின் என்று தொலையில் இல்லை என்றார். அப்ப அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்டு, அப்ப எதை குறித்து அவர் அறிவுத்திறனோடு இருக்கிறார், அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். அப்ப இந்த மகன், இந்த மறைநூல் அறிஞர் கடவுளுடைய கட்டளைகளை குறித்து, கடவுளுடைய வார்த்தையை குறித்து அறிவு தெளிவு பெற்றவராக இருக்கிறாரு. அப்ப அறிவு தெளிவு பெற்றவராக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்பு என்பது, கடவுளுடைய கட்டளை என்பது பலிகளை விட மேலானது, அதை முறையாக செயல்படுத்துகின்ற பொழுது பலிகளை விட மேலானது என்று அவங்க ஒரு ஆழமான சிந்தனையை இன்று நற்செய்தி வாசகத்துல மறைநூல் அறிஞர் வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, அப்ப அறிவுத்திறனோடு பதிலளிக்கணும். இந்த மறைநூல் அறிஞர் எப்படி கடவுளுடைய கட்டளை குறித்து அவர் அறிவு தெளிவோடு இருக்கிறாரோ, அதே போல தவக்காலத்தில் பயணிக்கக்கூடிய நாம அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்கின்ற நாம ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து வெளிப்பாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகள் நிறைய விதங்களில் நமக்கு கொண்டு வரப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அப்படி போதிக்கப்படுகின்ற பொழுது யாரு சொல்றது உண்மை, எது சொல்றது உண்மை என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அறிவு தெளிவோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை வெறுமனே வாசிப்பது நின்று விடாம நம்முடைய வசதிக்காக என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ மார்க் நற்செய்தி அது கிபி 60களில் எழுதப்படுகின்றது. இப்போ 60களில் எழுதப்படுது அப்படின்னா அந்த காலத்தினுடைய அந்த பின்புலத்தை வரலாற்றை படிக்கணும். அப்போ முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த விவிலியம், அந்த மார்க் நற்செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம கொஞ்சம் திட்டமிடணும். அதை புரிஞ்சுக்கணும், அறிவுபூர்வமாக பார்க்கணும். இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே மூட நம்பிக்கையோட அப்படியே குருட்டுத்தனமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு உணர்ச்சி வசப்பட தூண்டும். அப்போ உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது தவறான வழிகாட்டுதலுக்கு நம்ம சூழலுக்கு நம்ம தள்ளக்கூடியதை நாம் பார்க்கின்றோம்.
அப்போ இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, அந்த மறைநூலறிஞர் கடவுளுடைய கட்டளைகளை குறித்து அவன் அறிவு தெளிவு பெற்றவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வயசை கணக்கிட்டுக் கொள்வோம். இத்தனை ஆண்டுகளாக நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நான் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறேனா? கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அறிவு தெளிவோடு புத்தி தெளிந்தவனாக நான் என்னுடைய எல்லா விதமான கட்டுகள் இருந்தும் அதே போல் எல்லா விதமான சாபங்கள் இருந்தும் நான் விடுதலை பெறுகின்றேனா? நான் வந்து கோபப்படுறேன், பொறாமப்படுறேன், விட்டு கொடுக்க முடியல, பழி வாங்குறேன், இதெல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய கட்டுகள், என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள். அப்போ நம்ம விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது விவிலியத்தில் நடக்கக்கூடிய வரக்கூடிய பல கதைமாந்தர்கள் இருக்கிறாங்க, கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரங்களை படிக்கின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது, அதை சிந்திக்கின்ற பொழுது, அப்போ என்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை நான் அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி நாம் வந்து அப்புறப்படுத்தலை அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நாம் அறிவுபூர்வமாக செயல்பட நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை மன்றாட அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இந்த மக்கள் எதை குறித்து அறிவு தெளிவை பெறணும்? அவங்க அடிமைத்தலையில் இருக்கிறாங்க. அடிமைத்தலை இருக்கக்கூடிய மக்கள் எதை குறித்து அவர்கள் வந்து அறிவு தெளிவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய இரக்கத்தை குறித்து அவர்கள் அறிவு தெளிவு பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். நம்ம ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 16 வாசிக்கிறோம், நீங்கள் உண்பதாலோ உழைப்பதாலோ அல்லோ மாறாக கடவுளுடைய இரக்கத்தினாலேயே கிருபையினாலேயே உயிர் வாழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பவுலுடைய எனக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ இன்றைக்கு கடவுள் எனக்கு இரக்கம் காட்டுகிறார். இன்றைக்கு நான் உங்க முன்னாடி இறைவார்த்தை அறிவிக்கிறேன், திருப்பலை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னா இதனோட சொந்த திறமையினால் அல்ல, மாறாக கடவுள் விரும்புகிறார், கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் வந்து கடவுளுடைய இரக்கத்தை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இது நான் வந்து ஏதோ ஏற்கனவே திட்டமிட்டபடி நடக்கிறது அல்ல. எத்தனையோ பேர் கடந்த இரவில் படுத்தாங்க, இன்றைய காலையில் எந்திரிக்கலை, அப்படியே அவங்க வந்து தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எனக்கு என்னுடைய ஆயுள் நாளை நீடிக்க செய்திருக்கிறீர், ஆண்டவரே என்னுடைய ஆயுள் நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அறிவு தெளிவோடு ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பார்க்க வேண்டும். அதே போல் நம்முடைய துன்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் வருகிறது. இன்னைக்கு மட்டுமா பிரச்சனை இருக்குது? இன்னைக்கு மட்டுமா நம்பிக்கையில் ஏற்படுகிறது? இன்னைக்கு மட்டுமா வேதனை இருக்கிறது? மாறாக நாம் பிறந்தது முதல் துன்பங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம பல நேரங்கள்ல ஐயோ என் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கக்கூடிய ஒரு நிலை, முழிப்பிதிங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. கவலைப்படாதீங்க, கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் கடவுள் உங்களுடைய வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் எப்படி உங்களை வழி நடத்தினாரு, தன்னுடைய இரக்கத்தை எப்படி கொடுத்தாரு, சோர்ந்து போன நேரங்களில், தளர்ந்து போன நேரங்களில் எப்படி நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்தார், புதிய வாழ்வை எப்படி பெற்றுக் கொடுத்தார் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, அறிவு தெளிவோட கொஞ்சம் கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, பின்னோக்கி போனோம் அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் நம்மீது எப்படி இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார், பரிவுள்ள கடவுளாக இருக்கிறார், நமக்கு ஒரு புதிய வாழ்வை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க. உணர்ச்சி வசப்படுறதுனால சரி, இப்போ போன கடவுள் வேற்று தெய்வங்களை வழிபடுறாங்க, அங்கே சந்தோஷமா இருக்கிறாங்களா? அங்கேயும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு அறிவு தெளிவை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்களே, என் அன்புக்குரியவர்களே, வாஞ்சைக்குரிய மக்களே, நீங்க என்கிட்ட திரும்பி வாங்கப்பா, நல்லதை பிடிச்சிக்கங்கப்பா, நல்லதை நீங்க பிடிச்சிக்கங்கப்பா, நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு வளமான வாழ்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகத்துல ஆண்டவர் நமக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் பயணிக்கக்கூடிய நாம இன்றைக்கு நாம் அறிவு தெளிவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்ம ரொம்ப அழகா வாசிக்கிறோம். தெசலோனிக்கர்கள் முதல் புத்தகத்துல அதிகாரம் 5 நினைக்கிறேன், தெசலோனிக்கர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21 அங்க ரொம்ப அழகா பவுலர் சொல்றாரு, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். சரிங்களா? அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். அதான் இன்றைக்கு முதல் வாசகத்துல அங்கு ஒசேயா இறைவாக்கினர் சொல்றாரு, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்போ ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். இங்கு அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். நல்லவற்றை நம்ம என்ன செஞ்சணும் அப்படின்னா நம்ம பற்றி கொள்ள வேண்டும், தீமையானவற்றை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி பவுலுடைய நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அப்போ இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பம் வேண்டுகொள்வது தான், நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கொஞ்சம் புத்தி கூர்மையோடு அறிவு தெளிந்தவர்களாக என்னை நீங்கள் அணுகுங்கள், ஞானத்தோடு செயல்படுங்க, ஞானத்தோடு என்னை நீங்கள் அணுகுங்க. நிச்சயமா நீங்கள் ஞானத்தோடு என்னை அணுகுகின்ற பொழுது நான் நீங்கள் விரும்பக்கூடிய வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. சரிங்களா? இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், அறிவை பெற்றுக்கொள்கிறோம். இந்த இறை வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறது. அப்போ இறை வார்த்தை நெருப்பு போல இருக்கிறது, இறை வார்த்தை சமட்டி போல இருக்கிறது, இறை வார்த்தை தண்ணீரை போல இருக்கிறது. அப்போ அந்த இறை வார்த்தை பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, ஞானத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த தவ நாட்கள்ல எப்படி அந்த மறைநூல் அறிஞர் கடவுளுடைய கட்டளைகளை குறித்து அறிவு தெளிவோடு இருந்தாரோ, பதிலளிக்கிறாரோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் அதிலும் குறிப்பாக இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில அறிவு தெளிவோடு நாம் சிந்திக்க இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்போ ஆண்டவருடைய ஞானத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் உணர்ச்சி வசப்படாம ஞானத்தோடு செயல்பட எனக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, தேவனே உம் திரு பாடுகளால், தேவனே உம் திரு பாடுகளால் என்னை தேற்றிடவா இதை நான் தருவேன் இறைவா, உந்தன் இதயத்தின் அன்பில் ஈடாக இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படவுமை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியாவிடை பெற்று நீ பிரிந்தாய். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியாவிடை பெற்று நீ பிரிந்தாய். வழிகளை போக்க பரிகாரமாக பலியாக தந்தீரையா, பலியாக தந்தீரையா. எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்நாளே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்நாளே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்நாளே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்நாளே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்நாளே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன்.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.